ஆஃபர் போட்டு வச்சிருக்குது. அதனால நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். போன வாரம் ஸ்பெஷல் சொல்றீங்க. ரொம்ப பிரமாதம் ஆயிடுச்சு. நம்ம கம்பெனில அடிச்சீங்களா? நல்ல பிரமாதமா தான் இருக்கும். இந்த வாரம் ஃப்ளெக்ஸ் அடிக்கணுங்க. என்ன ஃப்ளெக்ஸ்? என்ன மேட்ரு? எதுக்கு? நம்ம வீட்டு விசேஷம். என்ன காது குத்தா? கல்யாணமா? இல்லைங்க, பிறந்த நாள் விழா. பிறந்த நாள் விழாவா? யாருக்கு பிறந்த நாள்? உங்க அம்மாக்கா அப்பாக்கா? இல்லைங்க, ஜிம்மி. ஜிம்மி யாருங்க? உங்க தம்பியா இல்ல தங்கச்சியா? இல்லைங்க, வேற யாருங்க? நாய்க்குட்டிங்க. நாய்க்குட்டிக்கு பிறந்த நாள்? சொல்லக்கூடாதுங்க. எங்க நாய்க்குட்டி செல்லம் வளர்த்துட்டோங்க. அவ்வளவு செல்லம் வளர்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. எங்க அம்மாவுக்கு நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும். உசுரா பார்த்துட்டு இருக்காங்க. உங்க அம்மாக்கு நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்குமா? சரி, ஓகே, படிச்சிரும் ஃப்ளெக்ஸ். என்ன மேட்டர் போடுறது? எங்க அம்மா ஜிம்மியை வளர்த்துற மாதிரி சொல்லணும். அதுக்காண்டி 2 வேர்டு வரணும். உங்க அம்மா ஜிம்மியை வளர்த்துற மாதிரி வேடுனா என்ன வேலை போடுறது? இன்று பேர் என்ன பேர் சொன்னீங்க? நாய்க்கு பேரு ஜிம்மி. நாய்க்கு பேரு ஜிம்மியா? இன்று பிறந்த நாள் காணும் ஜிம்மியே, உன்னை வாழ்த்துவது எங்கள் மம்மியே. இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க ஒரு பெரிய ஆர்டர் கொண்டு வரீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா இதுனோண்டு வருது. அவசரப்படாதீங்க அண்ணாச்சி. அடுத்து நம்ம அண்ணாச்சி கூட இருக்காங்களா? வாங்க. நல்லா இருக்கு. சொல்லி நம்மள பத்தி இப்பதான் சொன்னாரு. ஆமாண்ணே, நமக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கணும்ண்ணே. உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் வச்சிருமா? ஆமாண்ணே, எப்படி வைக்கணும்னா அலப்பறையா இருக்கணும்ண்ணே. அலப்பறை மாதிரி யாருமே வச்சிருக்க கூடாதுண்ணே. அது மாதிரி ஃப்ளெக்ஸ் வைக்கணும். வச்சிருவானே, அதுக்கு தான் நம்ம இருக்கோம். சொல்லுங்க, என்ன மேட்ரு? ஒண்ணு இல்லண்ணே, நம்ம 8th வீட்ல ஒரு பொண்ணு இருக்காங்க. 8th வீட்ல பொண்ணு அந்த சிகப்பா அழகா? ஆமாண்ணே ஆமாண்ணே, அவதானே. அந்த அப்ப என் காதலை ஏத்துக்கிட்டானே. உங்க காதல அவன் ஏத்துக்கிட்டா? அதுக்காக ஃப்ளெக்ஸ் வைக்கிறேண்ணே. அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவளுக்கு போய் கால் ஏத்திட்டாங்க நீங்க? கல்யாணம் அதெல்லாம் ஒரு மேட்டரானே, நம்ம கால் ஏத்திட்டானே, அதுல பெரிய விஷயம். தெரிஞ்சா ஒரே சங்கடமா வருவாங்க. அவ சங்கடப்பட வேண்டிய பிரச்சனை இல்லண்ணே, நம்ம சங்கடப்படாம இருக்கணும் பாருங்க. என்னங்க நீங்க ஒரு காதலி ஓகே, அதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கலாம். நீங்க இதுக்கு நான் எப்படி வைக்கிறது ஃப்ளெக்ஸ்? ஏன் உள்ளத்துல இருந்து என் காதலை சொல்லிட்டேனே, இத வச்சு ஒரு ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணுங்க. நீங்க உள்ள காதல அவர்கிட்ட சொல்லிட்டீங்க, அத வச்சு ஒரு ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணனும்னா என் உள்ள காதலை ஏற்ற கள்ளக்காதலியே வாங்க ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி உங்கள மாதிரி குள்ளமாதான் இருப்பா. கள்ளக்காதலி கள்ளக்காதலி பாரு, குள்ளக்காதலி கூடவா? சரி, அப்போ ரைட், ஓகே. என் உள்ள காதலை ஏற்ற குள்ளக்காதலி வாங்க ரெடி பண்ணலாம்னு. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. ஆமா, அடிச்சு வச்சு போட்டோ கொடுங்க கொடுங்க. 2 நாள்ல போட்டோ ஒண்ணு கொடுத்துறேன். 2 நாள்ல போட்டோ கொண்டு கொடுத்துருவீங்களா? ஆமா ஆமா. சரி, அப்போ 2 நாள்ல ஃப்ளெக்ஸ் வந்துரும். 3ஆவது நாள் போலீஸ் உங்க வீட தேடி வரும். அவசரப்படாதீங்க, நான் டென்ஷன் ஆகாதீங்க. ஆமாயா, ஆரம்பிச்சோட கள்ளக்காதலி அது இது போங்க. நீங்களும் அடுத்த வேற யாரும் வராங்களா பாப்போம். வாங்க வாங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா ரெடி. 60க்கு 60 அடிச்சிருக்கு. பெருசா அடிச்சிருக்கியா? இது எங்க ஓட்ட? 60க்கு 60. ஆமா, பெருசா இருக்குமா? பெருசு. நம்ம சொல்ற ரிப்பேரிங் இருக்குதா? இருக்குது. செக்யூரிட்டி கேட் இருக்கா? ஆமா. அது ரோட்ல வைங்க. வச்சிடோம். அப்போ நம்மள எப்படி போவாங்கல்ல? ஃப்ளக்ஸ் இருக்கா? இருக்குது. 10 சென்டரா கட் பண்றேன். சென்ட்ரா. சரி. உலகம் போயிட்டு இருப்பாங்க. ரைட், ஓகே. அடுத்து 50 50 ஒன்று இருக்கு. அதை என்ன செய்யுங்க? 50 50. ஃபர்ஸ்ட் சைஸோட கம்மி தானே? ஆமா. அத்தாரிட்டி கேட் இருக்கா? இருக்குது. செக்யூரிட்டில செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணிருக்காங்க. இந்த கேட்ல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி சென்டரா வச்சிருங்க. அப்போ பஸ்ல இருக்கல? நார்த் கேட் விட்டுருங்க. நார்த்ல விட்டுருங்க. சரி, அப்போ 40க்கு 40 ஒன்று இருக்குங்க. அதை என்ன செய்யுங்க? அத்தாரிட்டி பக்கம் கிளினிக் இருக்குல்ல? இருக்குது. கிளினிக் என்ட்ரன்ஸ்ல வச்சிருங்க. அப்ப ஏன் மெடிக்கல் கொடுக்க மாட்டாரு? சரிங்க, இந்த 6க்கு 2 வந்து 150 அடிச்சு வச்சிருக்கு. அதே வைக்கிறதுக்கா? செட்டி ரோடு இருக்குல்ல? இருக்குது. செட்டி ரோடு நேரா மேக்க. நேரா போறோம். கேஓசி வரைக்கும். கேஓசி வரைக்கும். ரோடு 2 சைடு. அங்க யாரே பார்க்கறாங்கல? புனேஸ்ல வரல. சரி, எல்லாம் அடிச்சிச்சு. பேலன்ஸ் 80 இருக்குது. என்ன செய்ய? 80 பேலன்ஸ். ஆமா. சந்தான்ட்ட சொல்லி சரி 8+ பண்ணிட்டோம். ஒரு அமிட் தான் சொல்லுவாரு. ஆமா, ரெடி பண்ணிடுவாரு. பண்ணிடுவாரு. எல்லாம் ரிட்டர்னிங் கொண்டு வாங்க. ஒண்ணு வந்தாச்சு. ஒவ்வொரு யூனிட்லயும் என்ட்ரன்ஸ்ல வச்சிருங்க. என்ட்ரன்ஸ்ல வச்சிரலாம். அப்ப எல்லாம் நம்மள பார்த்து வேலைக்கு போக மாட்டாங்களே? மட்டும் போறாங்களா என்ன? உங்க பாத்தீங்கன்னா பெரிய ஆளா இருக்கும் போல இருக்குது.
அது என்ன மேட்டர் சொன்னா தானே தெரியும். பெரியாரா அப்ப போட்டோ பார்க்கவே நீங்க போட்டோவா? அது நேத்து கொடுத்தீங்களா அந்த போட்டோவா? அந்த சிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி அந்த சிங்கத்து பக்கத்துல அப்படி வீரமா அப்படியே பிடிச்சிருக்க மாதிரி. அது எப்படிங்க சிங்கத்து பக்கத்துல இருந்து எடுத்தீங்க? ஆக்சுவலா சிங்கத்தை கட்டி எல்லாம் பிடிக்கல. சிங்கத்தை தனியா என்ன தனியா எடுத்தது. ஐயோ அப்பா போட்டோ சட்டை சேர்த்துட்டாரு. அதே இது ஒரு பப்பா. சரி ஓகே அடிச்சிருவோம். இப்போ நீங்க சிங்கத்து பக்கத்துல இருக்கீங்க. இந்த வீரம் சேர்த்து சிங்கத்தை சேர்த்து வீரம் சிங்கத்தை நீங்க மிரட்டி இருக்கீங்க. அப்போ சிங்கத்தை மிரட்டும் தங்கமே. சிங்கத்தை மிரட்டினா அசிங்கங்க வேற ஏதாவது. ஐயோ அது வேறயா? சிங்க மகனை மிரட்டும் தங்க மகனை. சீனா மீனா சீனா சீனா அது மாதிரி ரைமிங் ஏதாவது. ரைமிங் வேர்ஷன்மா வேற பண்ணணுமா? சிங்க மகனை சீண்டும் தங்க மகனை. அடடே சூப்பர். அப்பா இந்த வந்துடுங்க. வருதுங்க வந்துடுங்க. சிங்க மகனை சீண்டும் தங்க மகனை. என்ன அப்படியே உங்களுக்கு என்னன்னா புளி பால் கொடுத்தல பால் குடிக்கியா பால் கொடுத்தீங்க. அது போட்டு சொல்றேன்னா புலிக்கு பால் கொடுத்த மாதிரி அதுக்கு மேட்டர் இருந்திருக்கா? அது நம்ம தான் ரெடி பண்ணணுமா? அதுக்கும் வீரமா நீங்க பார்க்கணும். ரெண்டே வரல இருக்கணும். ஏங்க அவர் சிங்கத்து பக்கத்துல அதுல ஒரு வீரம் இருக்குது. நீங்க புலி பக்கத்துல பால் கொடுத்தனா அது என்னங்க வீரம் இருக்கு? செல்லமால் கொடுத்தீங்களா? சரி அப்போ புலிக்கு பால் கொடுத்த புருஷோத்தமனே. புருஷோத்தமன் கொடுத்தாரு, நான் ஏன் கொடுத்தேன்? புருஷோத்தமன் டீ சைடுல டீ ஆத்திட்டாரா? புரட்சிகரமா வேணுமா? அப்போ புலிக்கு பால் கொடுத்த புரட்சி வீரனே. சூப்பர். இந்த வந்துடுங்க. எத்தனை தடவை உங்களால இந்த வந்துடுங்க. வந்துடுங்க. 5 நிமிஷத்துல பிடிங்க. போதுமாயா? இதுதானா? அடுத்து என்ன போட்டோ ரெடி ஆச்சுங்களா? என்ன போட்டோ? அதுவான ஸ்கேன் பண்ணி ரெடியா இருக்குனே. மேட்ரு கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தப்பு பிரிண்ட் போட்டு கொடுத்தா நம்ம 5 நிமிஷத்துல பிரிண்ட் கொடுத்துருவோம்ல. ஒண்ணு இல்லைண்ணே, ஏன் பொண்டாட்டி அடுத்த மாசம் ஊருக்கு போறா, அதுக்கு ஒரு ஃபிளெக்ஸ் வைக்கிறோம். பொண்டாட்டி ஊருக்கு போறா, அதுக்கு ஒரு ஃபிளெக்ஸா? ஆமாண்ணே. சரி, அதுக்கு தான் மேட்ரு கிட்ட இருக்கா அல்லது எப்படி? அவ பொண்டாட்டி ஊருக்கு போன சந்தோஷத்துல தானா வருதுண்ணே. பொண்டாட்டி ஊருக்கு போனா உங்களுக்கு சந்தோஷமா? சரி ஓகே ரைட் சொல்லுங்க. அதாவது பொண்டாட்டி சைட ரைட் சைடுல போடுங்க. பெரியசா வச்சிரும். ஆமா இல்ல சின்ன போட்டா வைங்க. ஓகே. லெஃப்ட் சைடுல நான் சொல்ற வசனத்தை பெருசா போடுங்க. நீங்க சொல்ற வசனத்தை பெருசா போட்டுறணுமா? ஆமா. சரி ரைட் ஓகே சொல்லுங்க பாப்போம். விட்டது சனி சந்தோஷம் இனி. விட்டது சனி சந்தோஷம் இனி. ஐயா இத பார்த்தா உங்க பொண்டாட்டி தூக்கி போட்டு அடிப்பாளா? என்ன நான் அவ பஸ்ல ஏறின பிறகு தானே கட்டோடே வைப்பேன். நாங்க இப்ப வீடியோ பஸ்ல ஏறணும் பிங்க ரைட் பஸ்ல திரும்ப வருவாங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? நாங்க அதுக்குள்ள கட்டோட எடுத்துறோமே. நீங்க சரி ரைட். இந்த ஃப்ளெக்ஸ் நீங்க தான் அடிக்கணும். அடிச்சிரும் விட்டுருங்க. ஐயோ ஒரு போன் வருது, வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பிரிண்ட் இல்ல. ஆமா இருக்காங்க, 3 பேர் இங்க தாங்க இருக்காங்க. அப்படியா? என்னங்க? ஐயோ சரிங்க நான் சொல்லிடுறேன். இப்ப சொல்லிடுறேன் இப்ப அனுப்பிடுறேன் உடனே. ஓகேண்ணே. எப்ப நான் போன் பஸ்ஸா மாறிச்சு. ஹலோ, நீங்க ஏதோ இந்த உங்க வீட்டுக்கு மேல ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சீங்களா? ஆமா, நம்ம சடவுன் பசங்க வர வேண்டி வச்சது. இந்த ஃப்ளெக்ஸ் கீழ வந்து உங்க அம்மா தலை உடைஞ்சு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கான். அம்மாக்கு மண்டை உடைஞ்சிச்சா? அம்மா அண்ணா அதாவது தம்பிமா 2 பேரும் அம்மாக்கு மண்டபத்துக்கு போயிட்டாங்க. இவரே ஹாஸ்பிடல் போங்க டக்குனு. இந்த இடத்துல நம்ம சமாதானத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதான் டக்குனு ஹாஸ்பிடல்ல போய் என்ன ஹெல்ப் பண்ண போங்க. அதான் இல்ல. அப்புறம் ஹாஸ்பிடல் போனா அம்மாக்கு பிரச்சனை வைக்கணும். அம்மாக்கு ஒரு பஸ்கா ஃப்ளெக்ஸ். ஆமாங்க. மேட்ரு ரெடி பண்ணிட்டாங்க. மேட் ரெடி பண்ணிட்டீங்களா? மண்டை உடைந்த மகாராணியே மருத்துவமனை செல்லும் மங்கையரசியே. ரெடியானிக்கலாம் ஃப்ளெக்ஸ் எடுத்துட்டு வரீங்களா? ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணீங்க. அம்மா மருத்துவமனை எப்படி போட்டோ எடுத்து வரேன். போட்டோ எடுத்து வரீங்களா? ஐயோ நம்மளும் ஒரு ஃப்ளெக்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு நல்ல மேட்டர் வரும் பார்த்தனா ஒரே மண்டை உடைஞ்ச மகாராணியே மருத்துவமனை சொல்லும் மாதிரி. அப்புறம் பொண்டாட்டிக்கு இது ஒரு பெரிய பழக்கம். சரி ஓகே, இந்த மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் நம்ம பாடு நல்லதுதான், பிரச்சனை கிடையாது.